பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்க தனது சொந்த மாநிலமான குஜராத்துக்கு சென்றுள்ளார். பல ஆயிரம் கோடி மதிப்பிலான பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய அவர், குஜராத் மாநிலம் ராஜ்கோட் உள்பட 5 இடங்களில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனையை இன்று திறந்து வைத்தார். முன்னதாக குஜராத்தின் தேவபூமி துவாரகா மாவட்டத்தில் உள்ள துவாரகா தீவை ஓகாவுடன் இணைக்கும் 2.32 கிலோமீட்டர் நீளமுள்ள நாட்டின் மிக நீளமான பாலமான சுதர்ஷன் சேதுவை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து இன்று பிரதமர் மோடி துவாரகா நகர் மூழ்கியதாக கூறப்படும் இடத்துக்கு சென்று பூஜை செய்ய விரும்பினார். இதனால் அவர் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் உதவியுடன் படகில் அரபிக்கடலுக்குள் பயணித்தார். கடவுள் கிருஷ்ணருக்கு மயிலிறகு விருப்பமான ஒன்று என்பதால் பிரதமர் மோடி தனது கையில் மயிலிறகு கொண்டு சென்றார். அதன் பிறகு ஆழ்கடலில் பிரதமர் மோடி ஸ்கூபா டைவிங் கருவிகளை உடலில் பொருத்தி கடலுக்குள் குதித்தார். பிற ஸ்கூபா டைவிங் வீரர்கள் பிரதமர் மோடிக்கு பாதுகாப்பாக உடன் சென்றனர். அங்கு பிரதமர் மோடி தான் கொண்டு சென்ற மயிலறகை தரையில் வைத்து சிறப்பு பூஜை செய்தார். காவி நிற உடை அணிந்து நீருக்கு அடியில் சென்று அவர் பூஜை செய்த படங்களை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த பிரதமர் மோடி, தண்ணீரில் மூழ்கியிருக்கும் துவாரகா நகரில் பிரார்த்தனை செய்வது மிகவும் தெய்வீகமான அனுபவம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று அவர் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பான போட்டோ, வீடியோக்கள் தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. சினிமா மற்றும் சின்னத்திரை செய்திகளை தெரிந்து கொள்ள கவர் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.